Hello students, welcome to Hiba Max. 11th Standard Max, Chapter 11, Exercise 11.12, integrate the following functions. In the first question, 3 subdivision இருக்கு 3மே solve பண்ணலாம். First subdivision என்னன்னா root of x square plus 2x plus 10. So, இதை integrate பண்ணும் with respect to x. So, solutionல let I is equal to integration of root of x square plus 2x plus 10 dx ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும்னா நான் இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்ல கொண்டு வரணும், மாற்றணும். அந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னா, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 டிவைடட் பை 2 1. அப்போ நான் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 1 எடுத்துக்கணும். இதோட ஹாஃப், சரிங்களா? அண்ட் ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் 10 ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட இன்ட்டு dx. ஏன் இப்படி மாற்றி எழுதணும்னா 10th கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பார்த்துருப்போம். இப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்துடும். இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 எப்படி மாற்றி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 10 மைனஸ் 1 9 dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில், அடுத்த லைனில் நம்ம இந்த 9ஐயும் மாற்றி எழுத போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் dx. ஸோ இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இவ்வளோ தான் விஷயம். ஸோ என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 log of x plus root of x square plus a square plus c. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 1, ஏ இருக்கிற இடத்துல 3. ஒரு வாட்டி எழுதிக்கலாம் இல்லையா, அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட இன்டகிரேஷன் நெக்ஸ்ட் லைனில் எப்படி இருக்கும்னா எக்ஸ் பை 2 எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 ரூட் ஆஃப் x plus 1 whole square plus 3 square plus a square அப்போ 3 square by 2 log x அப்போ x plus 1 plus root of x plus 1 whole square plus 3 square plus c. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த டேர்ம் வந்து மாறும். இந்த டேர்ம் வந்து நம்ம கொஷனில் இந்த டேர்ம் தானே இப்படி மாற்றணும். இந்த டேர்மை தான் நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு மாற்றணும். ஸோ அதை அப்படியே டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 10 ப்ளஸ் 9 பை 2 லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 10 ப்ளஸ் சி. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். நீங்கள் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு நம்ம மாற்றிடணும். மாற்றின பிறகு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இதை மட்டும் நம்ம கொஷனில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் லாஸ்ட்டில். அதுதான் இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. அங்கே ப்ளஸ் இருந்தது, இங்கே மைனஸ் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். சேம் ஃபார்முலா தான். லெட் I is equal to integration of root of x square minus 2x minus 3 dx. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் இல்லையா. ஸோ என்ன சொன்னேன், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத டிவைடட் பை 2, அப்போ ஆன்சர் 1 கிடைக்குது இல்லையா. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் செய்ய போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 3. இந்த டேர்ம் எப்படி மாறும், ஒரு சம்முக்கும் இந்த நம்பர் மட்டும் மாறும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். dx. இப்போ அடுத்த லைனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இது எப்படி இருக்குன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், சரியா? மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 4ன்னு மாறிடும். dx எழுதிக்கலாம். இப்போ இந்த 4 நெக்ஸ்ட் லைனில் எப்படி மாற்றலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு மாற்றிடலாம் dx. ஸோ சேம் ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அங்கே ப்ளஸ் இருந்தது, இங்கே மைனஸ் இருக்குது. சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு எழுதிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் x square minus a square dx
is equal to x by 2 root of x square minus a square minus அங்க plus வரும் இங்க minus வருது a square by 2 log x plus root of x square minus a square plus c. இப்போ x ஓட வேல்யூ என்ன a ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம். x is equal to x minus 1, a is equal to 2. இப்போ substitute பண்ணலாமா. I is equal to x by 2, x இருக்கிற இடத்துல x minus 1 by 2 root of x minus 1 whole square minus 2 square minus a square அப்போ 2 square 4 by 2 log x இருக்கிற இடத்துல x minus 1 x minus 1 whole square minus 2 square plus c. clear இருக்கா. அடுத்த லைன்ல x minus 1 divided by 2 root of. so இந்த term எப்படி மாற்றணும், நம்ம questionல கொடுத்தது x square minus 2x minus 3 ன்னு மாத்திக்கலாமா. 2 1s are 2 2s are அப்போ minus 2 log x minus 1 plus root of x square minus 2x minus 3 plus c. I equal to லாஸ்ட்ல எழுதிடலாம். லாஸ்ட் சம்மில் நான் இது எழுதியிருக்க மாட்டேன். I is equal to எழுதிடுங்க சரியா. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் root of 6 minus x into x minus 4. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்த பிறகு தான் சால்வ் பண்ண முடியும். சொல்யூஷனில் let I is equal to integration of 6 minus x minus 4 ன்னு எழுதிக்கலாம் dx. for I is equal to 6 into x 6x minus 6 4s are 24 minus x into x square minus into minus plus 4 into x dx. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் எழுதிக்கலாம் minus x square plus 6 plus 4 அப்போ plus 10x minus 24 dx. இப்போ இதுதான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 24 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். மைனஸ் எக்ஸுக்கு முன்னாடி இருக்க டேர்மை டிவைடட் பை 2 எடுத்துக்கணும் இல்லையா. 2 எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்கொயர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து பி ஸ்கொயர் வேணும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25 மைனஸ் 25. இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் 1 1 வந்திருக்கும். ஏன்னா 1 ஸ்கொயர் வந்து 1 அப்படியே எழுதிடலாம். பட் இங்கே வந்து 25 எழுதும் போது பி ஸ்கொயர்னு மாற்ற முடியும் சரியா. ப்ளஸ் 24 டிஎக்ஸ். இப்போ அடுத்த லைன் இது எப்படி மாறும்னா a minus b whole square x minus 5 whole square minus 25 plus 24 வந்து minus 1ன்னு மாறிடும். இப்போ இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸை வந்து நான் இன்சைட் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது ரூட் ஆஃப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ இப்போ இதோட ஃபார்மேட் எடுத்து எழுதினா போதும். இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. ஏ இடத்துல 1 இருக்குது, எக்ஸ் இடத்துல எக்ஸ் மைனஸ் 5 இருக்கா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் 5 பை 2 ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்போ 1 ஸ்கொயர் 1 பை 2 sin inverse of x minus 5 by 1 plus c. இதுதான் ஆன்சர். இப்போ இதில் வந்து பை 1 இருக்கிறது டைரெக்டாக எழுதலாம். அது மட்டும் தான் ஒரு சேஞ்ச் இருக்கும் நெக்ஸ்ட் லைனில். நெக்ஸ்ட் லைனில் சேம் தான், பட் இங்கே டிவைடட் பை 1ம் இந்த இடத்துல நம்ம கொஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எழுதுவோம் இல்லையா, இந்த டேர்ம் எழுதுவோம். பட் இதை சிம்பிளிஃபை பண்ணி வந்ததை எழுதலாம். அண்ட் ப்ளஸ் 10xை முன்னாடி எழுதிப்போம். நான் முதல்ல மாற்றி எழுதினேன், அதனால் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த லைன் எழுதும் போது x minus 5 by 2 10x minus x square minus 24 plus 1 by 2 sin inverse of x minus 5 plus c. இதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம்மில் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.